பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானாப்பிறப்புன்னார் திருவள்ளுவர். இதெல்லாம் யூஸ்லெஸ்ஸுங்கிறார். இதெல்லாம் ஏதோ இந்த உடம்பு கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறது. அதனால் இதை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். இந்த சரீரத்தை வீணாக உபயோகப்படுத்துகிறதா? நல்லதோர் வீணை செய்து நலங்கிட புழுதியில் எரியறதா? முதல்ல இதுக்கு என்ன அடிப்படை தெரியணும் தெரியுமோ? நான் ஒரு கிளாஸ்லேயும் அதை சொல்லின்னு இருக்கேன். உடல் வேறு உயிர் வேறுங்கிற அந்த அறிவு முதல்ல வேணும். இப்போது நமக்கு ஒரு மாலை ஏதோ கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ. ஏதோ வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்கிறோம், இதெல்லாம் கிடைப்பதற்கு அரிதுங்கிறோம். ஒரு கோஹினூர் வைரம் இப்போ நமக்கே கொண்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. கற்பனை தான். இந்த உண்மையை புரிஞ்சின்ற பிறகு என்ன சொல்வேன்னா, வைரமாகவும் நான் தான் இருக்கேன், மண்ணாங்கட்டியாகவும் நான் தான் இருக்கேன், கங்கையும் நானே, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. வைரமும் நானே, மண்ணும் நானே, விண்ணும் நானே, நீயும் நானே, நானும் நானே, எல்லாம் நானே சொல்லிடுவோம். அது ஒன்றும் பொய் இல்லை, அதுதான் உண்மை. சும்மா இது வெறும் வார்த்தை இல்லை, சப்தங்கள் இல்லை. அதுக்கெல்லாம் உண்மை அர்த்தம் இருக்குது. படிக்கிற விதமாக படித்தா அது புரியத்தான் செய்யும். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.